புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வால்டர் வெற்றிவேல் அந்த படத்துல நாசா ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, அது பாரு வெற்றி, எவ்வளவு தைரியம் தான் என் ஸ்டேஷனுக்குள்ளவே வந்து என்னையே அடி அடி அடிச்சு வெளியே சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு பண்ண. இப்ப நான் கத்துட்டுமா? வேணாம்பா வேணான்னு சொல்லுவார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்ப கத்துங்க, கதறுங்க, பொங்குங்க, பொங்கல் வைங்க. ஏன் சைலண்டா இருக்கீங்க? வலியுறுத்த திட்டம் என்ன வலியுறுத்துறாங்க அதை தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக. அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போய் ஓட்டு வாங்கறதுக்காகத்தான் வாயை திறந்தா பொய் 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 பொய். கட்சி ஆரம்பிச்ச நாள் முதல் ஓட்டு வாங்குற கடைசி நாள் வரைக்கும் பொய்யா பேசியிருந்தீங்க. இப்போ அது உண்மை பேச வேண்டியதானே? உண்மை தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு உண்மைன்னா என்னன்னே தெரியாம இது வரைக்கும் தான் இருந்தாங்கன்னு பார்த்தா இப்பதான் ஓட்டு வாங்கி ஓரளவுக்கு சீட்டை வாங்கி, ஓரளவுக்கு இல்லை நல்ல சீட்டே 108 நம்பரை வாங்கி ஜெயிச்சிட்டீங்க இல்லைங்களா? இப்போவாது உண்மை பேச முடியுதானுங்க? பேச மாட்டோமே. இப்பவும் பாருங்க, ஒட்டுமொத்தமானவங்க ஓட்டு போட்டாங்களாம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வர் மாற்றிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் ஒரு வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதனால நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க, மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் ஒட்டுமொத்தம்னா என்ன தெரியுங்களா? 5,73,00,000 வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமா இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஒட்டுமொத்தமானவர்களும் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டிருந்தாதான் பாருங்க அந்த ஒட்டுமொத்தம் என்பதற்கு அர்த்தம். எப்படி உங்களுக்கு ஒட்டுமொத்தமா போட்டாங்கன்னு சொல்றீங்க? ஓட்டு 1,72,00,000 தான் டிவிகே கட்சிக்கு மிஷின்ல ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது எப்படி ஒட்டுமொத்தமானதாக இருக்கும் கேட்டாக்கா, தனியா நின்னோங்க, தனியா நின்று 108 சீட்டு அடிச்சோன்னு சொல்லுவாங்க. இந்த தனியா நின்னோன்னு சொல்லி 108 சீட்டு அடிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் ரகசியமோ ஒரு ஓரமாகட்டும். ஒட்டு மொத்தம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த 108 நம்பர் என்பது என்ன உண்மை சொல்ல வருகிறது என்று சொன்னால், பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் உங்களை விரும்பவில்லை என்று சொல்கிறது. ஏன்னா பாருங்க, ஒருவேளை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் விஜய் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்து ஓட்டு போட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லவே இல்லையே. 180 190 சீட்டு தனி பெரும்பான்மையாக வந்திருப்பீங்களே. இன்றைக்கு மெஜாரிட்டி கூட இல்லாம உங்களுக்கு அந்தந்த கட்சியில போயிட்டு நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கு பின்னணியில் இருக்கும் உண்மை, மக்கள் கொடுத்த தீர்ப்பு, பெரும்பான்மையான மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனா பாருங்க, இப்பவும் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஒட்டுமொத்தமான மக்கள்னு ஊற்றினுக்கிறாங்க. அந்த உருட்டு ஒரு ஓரமா ஊற்றின்னு போங்க, தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, ஆளுநர் மாளிகைக்கு நேற்றைய தினம் சென்று கடிதம் கொடுக்கிறாரு. தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். சரி, கோரிக்கை வச்சிட்டீங்க இல்லைங்களா? நான் பாத்துக்கிறேன் போங்கன்னு சொல்லி போறாங்க. இன்னொரு பக்கம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, தாவேகா கட்சி விஜய் அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்ன உடனே ஓகே, பதவி பிரமாணத்திற்கு ரெடியாகி விட்டார்கள் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, திடீர்னு அதுல ஒரு ட்விஸ்ட். உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று சொல்வதற்காக உங்களை கூப்பிட்டேன். நானு இதை சொல்றதுக்காக நேரில் கூப்பிட்டீங்க. ஆமாங்க, ஏன் திரும்ப சந்தேகப்பட்டு கேட்கறீங்க? இதை சொல்வதற்காகத்தான் உங்களை நேரில் அழைத்தேன். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை உங்களிடத்தில் இல்லை என்று சொல்வதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். சொல்லிட்டேன். விஜய் அவர்களிடம் நான் இதைத்தான் சொன்னேன் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து பிரஸ் ரிலீஸும் பண்ணிருக்காங்க. தாவேகா கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற பெரும்பான்மை இல்லை என்பதைத்தான் நான் நேரில் வரவழைத்து சொன்னேன் என்று. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இதை போன்லயே சொல்லிருக்கலாமே. ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற பெரும்பான்மையான எண்ணிக்கை உங்ககிட்ட இல்லைன்ட்டு இதை போன்லயே சொல்லிக்கலாமே. அது எதுக்காக நேரில் வரவழைத்து சஸ்பென்ஸ் வச்சு பிளாஷ் நியூஸ் எல்லாம் போட்டு அப்புறம் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று சொல்வதற்காகத்தான் அழைத்தேன்னு சொல்லணுங்க. ஏன் அப்படி பண்ணணும்னா, கேம் ஸ்டார்ட், பொலிட்டிக்கல் கேம் இருக்கு இல்லைங்களா? பொலிட்டிக்கல் கேம், அரசியல் ஆட்டம், அரசியல் விளையாட்டு ஆரம்பம். எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா எப்படிங்க? ஏற்கனவே தனியா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தனியா நின்று 108 சீட்டு உங்களுக்கு கொடுத்திருப்பதே ரொம்ப பெரிய விஷயம். உழைக்காமல் வந்தது, கடுமையான போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல், மக்களை சந்திக்காமல், பிரச்சாரத்திற்கு 234 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு கூட போகாம இந்த வெற்றி உங்களுக்கு ஏதோ கடத்தி விட்டது. எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சா அப்புறம் எதுக்குங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம்? விடமாட்டோம். அரசியல் சதுரங்கத்தில் ஒவ்வொரு காயா நகர்த்தி தான் முன்னேற வேண்டும். இந்த அரசியல் காயை நகர்த்துகின்ற மிக முக்கியமான கேம் பிளே பண்ற இடத்துல யார் இருப்பாங்க? எல்லாருக்குமே தெரியும் யார் இருப்பாங்கன்னு. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆட்டம் விஜய் அவர்களுக்கு ரொம்ப புதிது, எப்படி ஆடணும்னு தெரியாது. அது தெரியாம தான் பாருங்க, பிரச்சார சமயத்துல ஏதோ சொன்னாரு, பிஸ்கெட் ஜேபி கட்சி உள்ள வந்துரும் பூச்சி எல்லாம் காட்டாதீங்கன்ட்டு.
அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வந்துரும்னு சொன்னா மொத்த பிஸ்கேஜேபி கட்சியில் இருக்கிறவங்களும் கிளம்பி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. பல வழிகளில், பல இடங்களில், பல நிலையில், பல வகையில் பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வந்து இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்கன்றதுக்கு அர்த்தம். அனுபவம் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொன்னா கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களை விட நான் ரொம்ப அனுபவசாலிங்க, எனக்கு அனுபவம் நிறைய இருக்குங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமாயிருங்க அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போதே 2 கையை விட்டுட்டு ஓட்டினா என்ன ஆகும்? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 108 சீட்டு தனியாக நின்று ஜெயிச்சிட்டோன்னு சொன்ன அந்த 108 சீட்டு கையில் இருக்கும் போதும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 5 சீட்டை, திமுக கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் கட்சி இழுத்துன்னு வந்து 5 சீட்டை கடன் வாங்கி இணைத்த பிறகு 113 சீட்டை அடைந்த பிறகும் கூட உங்களால மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைக்க முடியல. இன்னும் உங்களுக்கு ஒரு 6-7 சீட்டு தேவைப்படுது. இன்னும் யார் யார்கிட்ட பேசணுமோ பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. விசிகா, சிபிஐ, சிபிஎம் தலா 2 வச்சுருக்கிறாங்க. மொத்தமா 6 எம்எல்ஏக்கள் மொத்தமா சேர்ந்தா கூட 119 வருவீங்க. உருட்டி பரட்டி மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைச்சிடலாம், கண்டிப்பா அமைச்சிடலாம். அதான் இப்பயே சொல்லிட்டாங்களே, யாரு வந்தாலும் எல்லாருக்குமே நாங்க வழக்கம் போல முன்னாடி சொன்னதை போல அமைச்சரவையில் உங்களுக்கு பங்கு கொடுத்துறோம்ட்டு. எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தா தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டேன். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. கொடுங்க பங்கு கொடுங்க, யார் யாருக்கு கொடுங்க. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இப்போதைக்கு பாருங்க, எந்த இடத்துல இருந்தோம் கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் பார்த்திருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு யாரும் காங்கிரஸ் மாதிரி நேரடியாக வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு வந்து இணையவில்லை. இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவோ அல்லது வருகின்ற நாட்கள்ல கூட இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கூட ஒரு ஓரமாகிட்டா, இந்த காங்கிரஸ் குறித்து விஜய் அவர்கள் ஏதோ சொன்னாரே, இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. நல்லா பாத்துக்கங்க சார், எல்லாரும் பாத்துக்கங்க சார். மிக முக்கியமாக காங்கிரஸ்குள்ள இருக்கிற முக்கியமான சார்கள் எல்லாரும் பாத்துக்கங்க. நாங்க எதுவும் சொல்லலைங்க. அன்றைக்கு பேசியதை இன்றைக்கு எடுத்து போடுறோம். இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. வடிவேல் காமெடி டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது, ரத்தம் வர்சஸ் தக்காளி சட்னி. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு சொல்லும் போது சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குவதற்காக சில பல கோடிகளை கொடுத்து காங்கிரஸ் கட்சியை பாக்கெட்ல போடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ இதையே திருப்பி கேட்டா டிவிகே கட்சியோட கூட்டணி வருவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க எத்தனை கோடிகள் கொடுத்தீங்கன்ட்டு யாராவது கேட்டா நாங்க கேட்கலங்க, கேட்கவும் மாட்டோம். தப்பு அதெல்லாம். நீங்க சொன்ன டயலாக அப்படியே திருப்பி போட்டு கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோங்க சார், எத்தனை கோடி கொடுத்தீங்கன்ட்டு கேட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன்பா கூட்டணி போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டா, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஓட்டுகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து ஜனநாயக ரீதியோடு ஆட்சி அமைப்பதற்கு ஓடி போய் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்துக்கு தான் அந்த வாக்கு. அது மட்டும் சொல்லலை. எங்களுக்கு வந்து முதலமைச்சராக வர வேண்டியது விஜய் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியாக வர முடியாது, அவர் வந்து யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல, அவருக்கு 118 கொடுக்காத போதே நீ யாரையா கூட்டி சேர்த்துக்கோன்றாங்க. அந்த கூட்டி சேர்த்துக்கோன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ரீச் அவுட் பண்ணுறாரு, எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சியை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதித்து தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் இது வந்து புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று. இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு இந்த 234க்குள்ள ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. அப்படிங்களா சார்? வாங்க சார். நேற்றைய தினம் இது குறித்து விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் பார்க்கல, அதுக்காக பாருங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லிடுறோம். இப்போ விஜய் அவர்கள் சிஎமாக ஆக வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தானே பாருங்க. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு எதுக்காக போட்டாங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎமாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் மக்கள் வாக்களித்தார்கள். அப்ப பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்வதை போல் ஆகாதா? இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து டிவிகே கட்சியோடு இணைந்து ஏன் ஆதரவு கொடுத்தீங்கன்னு கேட்டா, உன்னதமான லட்சிய பயணத்தை நோக்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக போய் சேர்ந்தோன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி சொல்லலீங்களே உங்களை பார்த்து. திமுக கூட நீங்க கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு காரணமே சில பல கோடிகள் தானே சொன்னாரு. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. அப்ப பாருங்க, திமுக கூட்டணியில் இருக்கும் போது கொடுத்த விலை என்பது, வாங்கிய விலை என்பது சில பல கோடிகள். டிவிகே கட்சியில போய் சேரும்போது கொடுத்த வாங்கிய விலை எதுங்க? அமைச்சரவை பதவியான்ட்டு நாங்க கேட்கலங்க.
விலை போனது காங்கிரஸ்ன்னு விஜய் அவர்கள் தான் சொன்னாரு. சரி, இப்ப காங்கிரஸோட 5 சீட்டு வந்தாவது பெரும்பான்மை கிடைத்ததா, ஆட்சி அமைக்க முடிஞ்சதா? இல்லைங்களே. இப்பவும் பாருங்க, தத்தளித்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அமைதியா இருக்கிறாங்க தாவேகா? பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் தீய சக்தி திமுக திமுக திமுகன்னு கத்திந்தீங்களே, இப்ப கத்துங்க. என்னப்பா இது? 108 சீட்டு எங்க கிட்ட தனியா இருக்கு, 5 சீட்டு காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கு, ரெண்டும் கூட்டினா 113 வருது. பதவி பிரமாணம் செய்து வைங்க, அதானே உங்க வேலை. பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்கு பிறகு நான் சட்டமன்றத்தில் போயிட்டு பெரும்பான்மை நிரூபித்துக் கொள்கிறேன். அதை விட்டு எங்களுடைய பதவி பிரமாணத்தை ஏன் தடுக்கிறீங்க? பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குண்டான விழாக்களை ஏன் பாதியில் நிறுத்தனீங்க? பாருங்க, நான் வருவேன் என்று நினைத்துக் கொண்டு, பதவி பிரமாணம் எனக்கு செய்து வைப்பீர்கள் என்று நினைத்துக் கொண்டு என்னுடைய ரசிகர்கள் அங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்று மாலை அந்த விழா நடைபெறும் என்கின்ற எண்ணத்தில் இப்ப பாருங்க, ஏமாந்து போயிட்டு ஓன்னு அழுதுனுக்குறாங்க. அன்றைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை நிறுத்திய சமயத்தில் விஜய் அவர்களை தவிர பாக்கி எல்லாரும் பேசினாங்க, எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அவரை தவிர இன்றைக்கும் பாருங்க அதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கவர்னர் அவர்களை கண்டித்து எல்லாருமே வாய்ஸ் கொடுத்துனுக்குறாங்க. ஆனா வாய்ஸ் கொடுக்க வேண்டியவங்க மட்டும் வாய்ஸே கொடுக்காம இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து புரளியை கலப்புற வேலையை மட்டும் பார்த்துக்கிறாங்க. வழக்கம் போல வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இன்னைக்கு பாருங்க, மெரினா கடற்கரையில பலத்த போலீஸ் பாதுகாப்பு. எதுக்காக? புரளியை கிளப்பியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். ஜல்லிக்கட்டு காலை போராட்டம் நடந்ததை போல மெரினாவில் மிகப்பெரிய இளைஞர் புரட்சி நடக்கும்னு யாரோ புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. அதனால பாருங்க, மெரினா கடற்கரைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பொருளை மட்டும் கிடையாதுங்க. நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? திமுக அதிமுக 2 கட்சியும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்து, மெஜாரிட்டியை காட்டி ஆட்சி அமைத்து டிவிகே கட்சிக்கு வழிவிடாமல் தடுக்க போறாங்கன்ற ஒரு பொருளை கலப்பி நியூஸ் எல்லாம் பரப்ப விட்டாங்கன்ட்டு. அந்த நியூஸை பரப்பியதும் விஜய் அவர்களின் PR டீம். எதுக்காக அந்த புரளி? அதாவது 2 பெரும் கட்சிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த 2 பெரும் கட்சிகளும் இணைந்து புதுசா வந்த ஒரு கட்சியை எதிர்க்க தயாராயிட்டாங்கன்னா, அப்ப பாருங்க, விஜய் என்கின்ற ஒரு சக்தி எப்பேற்பட்ட அசுர சக்தி என்பதை காண்பிப்பதற்காக, நிரூபிக்கிறதுக்காக இவங்களே பாருங்க தன்னைத்தானே பில்டப் செய்து கொண்டு அந்த மாதிரி ஒரு புரளி நியூஸை கிளப்பிட்டு இருக்காங்க. இவங்க பரப்புன அந்த புரளியான நியூஸ் நேஷனல் மீடியா வரைக்கும் போயிருக்குது. முதல்ல நேஷனல் மீடியாவுக்கு தான் அந்த புரளியை அனுப்புனாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மீடியா பக்கம் வந்தது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்து டிவிகே கட்சியை கவுக்க போறாங்கன்ட்டு. அதனால்தான் பாருங்க, இந்த அநியாயமான புரளி நியூஸை ஆஃப் பண்றதுக்காக திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு, தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். தாவேகா கட்சி ஆட்சி அமைத்து நல்ல முறையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம். வந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு புரளி செய்திக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. தேர்தலுக்கு முன்னாடி தான் PR டீமை வச்சு ஊருக்குள்ள எல்லா புரளி பொய்யா நியூஸை பரப்புனாங்கன்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட பாருங்க, இந்த PR டீமை வச்சு புரளி நியூஸை கலப்புறத நிறுத்த மாட்டாங்க போதுங்க. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கத்திந்தீங்களே தேர்தலுக்கு முன்னாடி, இப்ப ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க? 113 சீட்டு உங்க கையில இருக்கிற பிறகும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட மாட்டேன்றாரு. நேரில் வரவழைத்து, ஏன்பா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்றதுக்காக தான்ப்பா கூப்பிட்டேன், சொல்லிட்டேன், நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்களே, இப்ப கத்த வேண்டியதானே? என்னையா இது? இதுக்கு பின்னாடி ஏதோ சதிகிரமா தெரியுதே. அந்த சதிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பிஸ்கெட் ஜேபி கட்சி. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க விடாமல் புறவாசல் வழியாக வந்து தடுக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சி. திமுக கட்சி தீய சக்தின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சி தீய சக்தின்னு சொல்ல வேண்டியதுனே, கத்த வேண்டியதுல. தனியா நின்று 108 சீட்டு ஜெயிச்சிருக்கேன். காங்கிரஸ் கிட்ட இருந்து 5 சீட்டு வாங்கி வந்து 113 நம்பரை காட்டுறேன். இப்போதைய பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, சட்டமன்றத்தில் நான் யாருன்னு காட்டுறேன், பெரும்பான்மை நிரூபிச்சுக்கிறேன்னு கத்த வேண்டியதானே இப்போ. ஆனா அதை விட்டு வலியுறுத்துகிறோம், ஆட்சி அமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்க கோரி வலியுறுத்த திட்டம். ஏன் இவ்வளவு அமைதியா? வலியுறுத்த திட்டம்னு எதுக்குங்க வலியுறுத்தினானு? என்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்றால் சட்ட போராட்டம் தொடங்கும், நாங்க யாருன்னு காட்டுறோம்னு சொல்ல வேண்டியதானே, கத்த வேண்டியதானே. அதை விட்டு எதற்காக இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு வழக்கு தொடுத்தோம்னா அந்த வழக்குல தீர்ப்பு இந்த மாதிரி கொடுங்கோ அப்படின்னு சொல்லணும்னா அதற்கு முன்னுதாரணம் காட்ட வேண்டும். இதே போன்ற ஒரு வழக்கு வேற ஒரு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி வழக்குல இதே போல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்ட்டு முன்னுதாரணமா ஏதாவது ஒரு வழக்கோட தீர்ப்பை காட்டணும். அந்த மாதிரி இருக்கு முன்னுதாரணம். கர்நாடகா மாநிலம் மெஜாரிட்டி இல்லாம தானே எடியூரப்பாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அதற்கு பிறகுதானே ஒரு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி நிரூபிச்சு ஆட்சியில உட்கார்ந்தாரு. அதை முன்னுதாரணமா காட்டி கேளுங்க.
உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு. கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் மெஜாரிட்டி இல்லாம எடியூரப்பா அவர்களுக்கு எப்படி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சீங்க? பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்கு பிறகு அவர் எப்படி மெஜாரிட்டி காட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுங்க. எனக்கு ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேண்டாம். சட்டப்படியோ மரபுப்படியோ எனக்கு என்ன முறையா இருக்கோ அதை முறையா கொடுங்கன்ட்டு சத்தம் போட்டு கம்பீரமா கேட்க வேண்டியதுன்னு. அதை விட்டு விட்டு எதற்காக இவ்வளவு சைலண்டா வலியுறுத்த திட்டம்ன்றீங்க? காரணம் என்ன தெரியுங்களா? பாக்ஸிங் கேம். அந்த பாக்ஸிங் கேமை இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துருந்தோம். ஆனா பாருங்க, பாக்ஸிங் போடுற ஸ்டேஜுக்குள்ள இப்ப நம்ம நிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். வெளியே இருக்கும்போது 1000 பேசலாம். ஆனா அந்த ஸ்டேஜுக்குள்ள ஏறும்போது தான் தெரியும் அதோட வலி என்னன்ட்டு. பொலிட்டிக்கல் கேம், அரசியல் விளையாட்டோ அல்லது அரசியல் ஆட்டமோ ஆரம்பம். அந்த அரசியல் ஆட்டத்தை முறையா ஒழுங்கா ஆட தெரிஞ்சாதான் கரெக்டா காய நகர்த்தி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியும். திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி, உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமான்னு உங்க கூட்டத்தை வேணா ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம். ஆனா ஓட்டு வாங்கி உள்ளே வந்த பிறகு எக்கச்சக்கமான காய்களுக்கு நடுவில் மாட்டின்னு தவிக்கணும். பிஸ்கெட் ஜேபி கட்சி உள்ள வந்துடும் ஏமாத்ததெல்லாம் போதும்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதற்கு பெயர் ஏமாற்று வேலை கிடையாது. அதோட அர்த்தம் இதுதான். 108 சீட்டு உங்களுக்கு அந்த நம்பர் கரெக்டா வர மாதிரி கொடுத்துருக்கோம்னா எதுக்கு? காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைத்துக் கொள்வதற்காகவா? என்டிஏ கூட உங்க கட்சியை இணைத்து மொத்தமா சேர்த்து ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த நம்பர்ல உங்களை லாக் பண்ணணும்னு சொன்னா எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு கேட்கிற கேமு. ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம் இல்லைங்களா? இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது கிடைத்த நம்பர் மாதிரி தெரியலையே, ஏற்கனவே டிசைன் பண்ண நம்பர் மாதிரியே தெரியுதுன்ட்டு. அந்த டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற கேம் இப்பதான் பாருங்க ஸ்டார்ட் ஆகுது. பல வழிகளில் பிஸ்கெட் ஜேபி கட்சி இதை போன்ற கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி கேம் விளையாட விடாம தடுத்து நிறுத்தத்துக்கு பேரு தான் பிஸ்கெட் ஜேபி கட்சி உள்ள வந்துரும்னு சொன்னாங்க. அதை குறிப்பிட்டு சொன்னதை தவறாக எடுத்துக்கொண்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி உள்ள வந்துடும் பூச்சி காட்டுறதுலாம் போதும்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்ப ஏன் பயந்து நிற்கிறீங்க அந்த பூச்சியை பார்த்து? அடுத்து இந்த பாஜக வந்துரும். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் புறவாசல் வழியாக வந்து தடுப்பதற்கு நீங்கள் யார்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு ஓப்பனா கட்சியோட பேரை சொல்லி குரல் கொடுக்க வேண்டியதுன்னு. ஏன் குரல் கொடுக்க முடியலங்க? இப்ப கூட பிஆர் டீமை வச்சு சோசியல் மீடியா வழியாக புரளி தான் கலப்ப தெரியுதே தவிர நேரடியாக பிஸ்கெட் ஜேபி கட்சி என்கின்ற ஒரு கட்சியோட பெயரை சொல்லி நேரடியாக எதிர்க்க முடியல. பாத்தீங்களா? நேரடியாக அந்த கட்சியோட பெயரை சொல்லி கூட எதிர்க்க முடியாத இவரை வைத்துக் கொண்டுதான் பிஸ்கெட் ஜேபி கட்சி உள்ளே வரவிடாமல் தடுக்க போறாங்க. அதற்கு உறுதுணையாக நாங்க போய் சேர்ந்திருக்கோம்னு காங்கிரஸ் கட்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, இந்த காங்கிரஸ் கட்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே, இப்போ இந்த சமயத்துல இக்கட்டான சூழ்நிலை நான் கை கொடுக்க போறேன்னு சொல்லி நிறுத்த வேண்டியதுன்னு. அதை விட்டு அந்த பிரஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க பாருங்க. எல்லாம் தேர்தலையும் இந்த சூழ்நிலையில் மட்டும் கிடையாது, இனி வரும் அனைத்து தேர்தல்களிலும் தாவேகா கூட தான் கூட்டணிட்டு ஏன் இவ்வளவு அவசரம் அறிவிக்கிறதுல? பிஸ்கெட் ஜேபி கட்சியை தடுக்கிறதுக்காக. பிஸ்கெட் ஜேபி கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் தாவேகா கட்சியோடு சேர்ந்து தடுப்பதற்காக போய் சேர்ந்திருக்கோம்னு அவங்க சொல்றத ஏத்துக்கணுமா, நம்ம நம்பணுமா? ஆனா பாருங்க, ஒரே ஒரு விஷயம் திமுக தீய சக்தின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த தீய சக்திக்கு போட்ட ஓட்டை வைத்துதான் பாருங்க காங்கிரஸ் கட்சி 5 சீட்டை அடைந்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அந்த தீய சக்திக்கு விழுந்த ஓட்டை வச்சுதான் 5 எம்எல்ஏக்கள் சீட்டை வச்சுதான் நீங்க 113 என்கின்ற நம்பரையே அடைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்க கட்சிக்குள்ளவே தீய சக்தி என்கின்ற, உங்க பாஷையில சொல்லணும்னு சொன்னா தீய சக்திக்கு போட்ட ஓட்டு உங்க கட்சிக்குள்ள வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க பெரும்பான்மை காட்டுவதற்கும் அந்த பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைப்பதற்கும் தீய சக்தி, நீங்க சொன்ன அந்த தீய சக்தின்ற திமுக கட்சிக்கு போட்ட ஓட்டு தான் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கு. போங்க சார், இனிமேலாவது உங்க கட்சியோட ஓனர் பேச்செல்லாம் கேட்காம உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ, மறுபடியும் சொல்றோம் ஓட்டு விழுந்ததோ ஏதோ ஒண்ணு பாருங்க. அந்த 108 சீட்டை வச்சு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? இப்பவாது ஆட்சி அமைத்து நல்ல முறையில் யாருடைய பாதையிலும் செல்லாமல் நேர்மையாக தமிழ்நாட்டுக்கென்று இருக்கிற கெத்தை விட்டு கொடுக்காம ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை காப்பாத்துங்க, தப்பு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடக்காத புதுவிதமான பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நடப்புகளை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.